சரித்திர சான்றோர் தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் கலனி வீரன். அதாவது பாகிஸ்தான் இந்தியா போர் மூண்டுள்ளது என்ற ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கின்றது சமூக ஊடகங்களில். இந்த போர் எதற்காக ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தா, காஷ்மீரில் ஒன்றுமே தெரியாத நம்ம இந்திய மக்களை சுட்டிருக்கிறாங்க. சுட்டது யாருன்னு பார்த்தா தீவிரவாதி. இந்த தீவிரவாதி தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எதுக்கு போர்? அப்போ பாகிஸ்தான் நாடு தீவிரவாதிகளை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பாகிஸ்தான் அதிபரும் இந்திய அதிபரும் பேசி ஒரு சுமூக உடன்படிக்கை பண்ணி யார் சுட்டானோ, எந்த தீவிரவாதி சுட்டானோ அந்த தீவிரவாதியை கொல்லுங்க, சரிங்களா? இதற்கு 2 நாடுகள் அப்ராணி மக்கள் சாகணும், இவர்களுடைய வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட ஏவுகணைகள் அனைத்தும் வீணடிக்கப்பட வேண்டும். என்ன கான்செப்டில் தான் அரசியல் பண்ணுறீங்கன்னு தெரில. சுட்டவனை விட்டுட்டு மற்றவனை கொண்டுக்கிட்டு எதுக்கு? இதே மாதிரி தான் சமுதாயங்களில் நிறைய சமுதாய தலைவர்களும் ஏதோ கோட்டருக்காண்டியோ கோழி பிராணிக்காண்டியோ சண்டை போட்ட மாதிரி சண்டை போட்டுட்டு லாஸ்ட்டு பொதுமக்கள் மீது திணிச்சு விட்டுருந்தாங்க. அதே போல் தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் போர். எவனோ ஒரு தீவிரவாதி சாமானிய மக்களை கொன்றதுனால 2 நாடுகளுக்குள்ளேயும் பிரச்சனைகள் மூண்டு விட்டது. இப்போ இதை தீர்க்க வேண்டும் என்றால் 2 நாடுகளும் பேச்சுவார்த்தை பண்ணி 2 நாடும் சேர்ந்து அந்த தீவிரவாதிகளை கொள்ளுங்க. இதை தான் நாங்கள் முன்வைக்கிறோம், சரிங்களா? இதுதான் இறந்தவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மரியாதை. அதை செய்யதை விட்டுட்டு